கயலோட அண்ணி கயலுக்கு எதிராவே மாறுவாங்க அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு. மூர்த்தி மனைவியோட இந்த மாற்றம் பாத்தீங்கன்னா கயல் குடும்பத்துக்கும் சரி மூர்த்திக்கும் சரி ஒரு பெரும் அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு அப்புறமா கயல் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் கதைக்காலத்தோட முழு மாற்றமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு எபிசோட்ல கயல் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கயல் சீரியல்ல இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவு ட்ராக் நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா எழில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கு குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஆனந்தி கூட டியூஷன் எடுத்து அது மூலமா வர வருமானத்தை அப்படியே எழில் கிட்ட கொடுத்துறாரு அவரோட பிசினஸ்க்காக. இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல எழிலுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி தான் மூர்த்திக்கு இப்பதான் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அது மூலமா பாத்தீங்கன்னா அட்வான்ஸா 50,000 கிடைக்குது. அந்த அமௌண்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே எழில் கிட்ட கொடுத்துறாரு. இந்தாங்க மாப்பிள்ள பிசினஸ்க்காக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா எமோஷனல் ஆயிடுறாங்க. அதாவது எழில் என்ன சொல்றாருன்னா, நான் யாரோ ஒருத்தவன் தான், அதாவது இந்த வீட்டுக்கு வந்த மருமகன் தான், எனக்காக குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றீங்க, நான் திருப்பி உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கையிலுமே ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. அதாவது தனக்காக தன் குடும்பம் இந்த அளவுக்கு செய்யறாங்களே அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி நல்லாவே ஹாப்பியா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா மூர்த்தி அவர்களோட மனைவி மாறுறதுதான் கதைக்களத்துல பெரும் அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மூர்த்தியோட மனைவி இப்போ திடீர்னு மாறுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் கூட கயல் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா மூர்த்தியை எந்த ஒரு விதத்திலயுமே மதிக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம டக்குன்னு கை நீட்டி அரைஞ்சிடுறாங்க அப்படிங்கிறது மூர்த்தி மனைவிக்கு ஒரு பக்கம் கோபமா தான் இருக்கு. என்னதான் அவரோட அண்ணனா இருந்தாலுமே அவளுக்கு ஒரு ஹஸ்பண்ட், என்னதான் மூர்த்தி கயலுக்கு அண்ணனா இருந்தாலுமே அவங்களோட ஹஸ்பண்டை அவ கை நீட்டி அறையக்கூடாது அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய கணவருக்கு ஒரு சுயமரியாதை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மூர்த்தியோட ஒய்ஃப் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா கயல் கிட்ட கொடுத்த காசை திருப்பி வாங்குங்க, கயல் கிட்ட எப்படியாச்சும் கேட்டு வாங்குங்க, ஏன்னா உங்களை கை நீட்டி அடிக்க தெரியுது, திருப்பி காசு கொடுக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை போய் மூர்த்தி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மூர்த்தி அவங்களோட அம்மா கிட்ட சொல்றாரு, காமாட்சி கிட்ட. காமாட்சி உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இந்த விஷயத்த போய் கயல் கிட்ட சொன்னா கண்டிப்பா கயல் சுத்தமா உடஞ்சு போயிடுவா, அதுக்கப்புறமா யாருகிட்ட இருந்துமே அவ காசு வாங்க மாட்டா, நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவா, இந்த நேரத்துல போய் கையில் கிட்ட இது மாதிரி கேட்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் காமாட்சி சொல்றாங்க. பணத்தை கேட்டு வாங்கலன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் மூர்த்தியோட ஒய்ஃப் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது கயலுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய ட்விஸ்டாவே இருக்கு. கண்டிப்பா கயலுக்கு தெரிஞ்சா கயல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குடும்பத்தை விட்டே தனி குடுத்தனம் போடுறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நானும் எழிலும் தனியாவே இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பிரிஞ்சு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மூர்த்தியோட ஒய்ஃப் பெரியம்மா கூட, அதாவது கயல் பெரியம்மா கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் சதி வேலை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி கதைக்களத்தை கொண்டு போறாங்க அப்படிங்கறத. இந்த மாதிரியான சீரியல் ரிவ்யூக்கு நம்ம பெரிய திரை சேனலை மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.